விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? அதாவது 6/2/2026 2/3/2026 வரை கும்ப மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன மாற்றங்கள், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, விரயஸ்தானத்தின் அதிபதியும் அவரே. அவர் உங்க ராசிக்கு, சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார். அந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் பெறுது, வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்ப நல்ல நன்மைகள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அது என்னன்னா, சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? தாயை குறிக்கும். வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் என்றால் அதற்கு முதலீடு போடக்கூடிய இடமும் அந்த 4ஆம் இடம் தான். ஸோ அதையும் குறிக்கும். அப்போ தாயை குறிக்கும். தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், தாயை பற்றிய கவனிப்பு, தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், எப்படியாவது தாய் வர்க்கம் ரீதியில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சூப்பராக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 4ஆம் இடம் தான் அதை குறிக்கக்கூடியது. சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம். அப்போ புதிய வீடு வாங்கக்கூடிய எண்ணத்தை உங்க ஆழ்மனதில் விதைக்கும். இப்போ வீடு வாங்கலாம், தாராளமாக வீடு வாங்கலாம். புதிய வீடு அமைப்பதற்கு தடை இல்லை. ராகு இருக்கு, பிரம்மாண்டமான வீடு, பெரிய வீடு, அதுவும் ராகுன்னா அப்பார்ட்மெண்ட், அதுவும் வாங்கலாம். ஸோ வீடு வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. அதே போல வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். அது 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வாகனமும் வாங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம், இஎம்ஐ போட்டு வாங்கலாம். ரொம்ப நாளாக உங்கள் கனவு இந்த வாகனத்தை வாங்கணும், ரொம்ப நாளாக உங்கள் ஆழ்மனதில் உங்கள் குடும்ப உறுப்பினரோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை வாங்க போறீங்க. நீண்ட நாள் கனவு நிறைவேறப் போகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போது வீடு வாங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம், புதிய உறவு. அப்போது ஒரு புதிய உறவு உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஒன்று திருமணமாகி வரணும், ஒரு வரன் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கு. ஏன் சொல்றேன்னா, 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி என்ன திருமணஸ்தானத்தின் அதிபதி அல்லவா? அவர் போய் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், வீடுங்கிற இடத்துல. அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு ஆண் அல்லது பெண் வரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு உறவு, புதிய உறவு ஒன்று வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம். அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய விதத்தில் ஒரு குழந்தை, அப்போ ஒரு புதிய உறவு. அப்போ புதிய வீடு, புதிய வாகனம், புதிய உறவு, அசையும் அசையா சொத்துக்கள், காலி இடங்கள் வாங்குவதற்கு இதெல்லாமே சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஜொலிப்பதற்கும் இந்த காலகட்டம் உண்டு. நான் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறேன் சார், இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். விருச்சிகத்துக்கு சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிய முதலீடுகள் கிடைக்கும், புதிய ஈர்ப்பு கிடைக்கும், நல்ல விற்பனையாகும், லாபம் பார்ப்பீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சுக்கிரன் தான் 12ஆம் அதிபதி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் 12 தான், முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் 12 தான். அப்போ உங்களுக்காக, உங்களுடைய ஃபியூச்சருக்காக முதலீடு பண்ணுவீர்கள். இதுவரைக்கு ஒரு ஷேர்னா என்ன தெரியாது, எதில் முதலீடு பண்ணணும் தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இப்போ அதை தெரிந்து கொண்டு அதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த என்ன தாட் ப்ராசஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இங்கே பாருங்க, 6/2, அதாவது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை அவிட்ட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாய். அப்போது உங்கள் ராசிநாதன் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் கணவன் அல்லது மனைவி யாருதாவது சொத்துக்கள் கிடைக்கும். அவங்களுடைய
குடும்ப உறுப்பினர்கள் கணவன் சார்ந்த விதத்தில் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அல்லது செட்டில் ஆகக்கூடிய தன்மை, அல்லது வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இல்லை கடன் ஏதாவது ஒரு விதத்தில் கடனை வாங்கக்கூடிய அமைப்பு. இல்லை அப்படின்னா செவ்வாயினால என்ன, அந்த அதிகார வர்க்கம், இந்த அதிகார தோரணை, அதிகார வர்க்கம், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11/2/2026 21/2/2026 வரை சதயம் நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த சதயம் அப்படின்னாலே நல்ல ஞாபகம் வச்சுங்க, அது ராகு பகவான். அப்போ ராகுவினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அப்போ ராகு எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ 4ஆம் இடத்தை பெருசாக்கும். வேலைக்காக, வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, அங்கங்கே ஓடும். அப்போது இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணுறது, அல்லது வேறு ஸ்டேட்டுக்கு போகிறது, இல்லை வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணுவது, எந்த ரூபமாக இருக்கலாம். ஒன்று வேலை விஷயம், வியாபார விஷயம், தொழில் விஷயம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ராவல் பண்ணுவதற்கு உகந்த காலகட்டமாக அமையும். ஸோ இந்த காலகட்டத்தில் பாருங்கள், ஒரு சிலருக்கு ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணணுங்கிற எண்ணம் வரும், அல்லது அங்கே வேலையில் செட்டில் ஆகக்கூடிய எண்ணங்கள். ஏன்னா 12ஆம் இடம் அல்லவா, சுக்கிரன் 12ஆம் அதிபதி அல்லவா. அப்போ இந்த ராகு காலத்தில் தான் வெளிநாட்டு நண்பர்கள், உங்களோட படித்தவர்கள், வெளிநாட்டில் இருப்பவங்க, அல்லது புதிய அந்நிய மதத்தின தொடர்பு பெற்ற நண்பர்கள், இவர்களெல்லாம் அப்போ தான் அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒரு தொழில் ரீதியாக சரி, வியாபார ரீதியாக சரி, ஏதோ ஒரு தொடர்பு, வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டு ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சாதகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த ராகு இந்த காலகட்டத்தில் தான் அந்த ராகுனாலே இந்த சுக்கிரன் செவ்வாய் மேலே பிரயாணம் பண்ணும்போது கோபம் அதிகப்படுத்தும். அப்போ மனைவி விஷயத்தில் அல்லது கணவன் விஷயத்தில் கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் ராகு, நீங்கள் எந்த ஜாதகமாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்கள், சுக்கிரனோட ராகு அல்லது செவ்வாயோட ராகு சேர்ந்து இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் திருமண பந்தத்தில் சின்ன ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தாமல் விடாது. அப்போது நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வராது. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ கோச்சார ரீதியில் சுக்கிரனோட செவ்வாயோட ராகு சேரும்போது கொஞ்சம் அந்த ஈகோ தன்மை அல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்தல் கண்டிப்பாக அவசியம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 22/2/2026 2/3/2026 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். பூரட்டாதின்னு குரு. அந்த குருவின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது பொருளாதாரம் விருத்தியாகும். மறைந்துள்ள பொருள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியில் எங்கேயாவது கொடுத்து வச்சுருந்த பணம் கிடைக்கும், அல்லது இன்சூரன்ஸில் போட்டது, அல்லது ஷேரில் வர்றது, ஏதாவது மறைந்துள்ள பணம் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகிறது இந்த காலகட்டத்தில். குழந்தையை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தை பாக்கியம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, குழந்தைக்காக செலவு செய்வது, குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், குழந்தை படிப்புக்காக வெளி ஸ்டேட்டுக்கு போகிறது, ஹாஸ்டல் படிப்பு. ஸோ இப்படி அந்த குழந்தைகளை பற்றிய சிந்தனை உணர்வுகள் உங்கள் ஆழ் மனதில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா நேராக 10ஆம் இடத்தை பார்க்குது, 5 கிரகங்கள் இணைந்து அந்த இடத்துல அந்த சுக்கிரனோடு சேர்ந்து
10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலை விருத்தி பண்ணலாம், தொழிலை மாற்றம் பண்ணலாம், தொழிலில் முதலீடு பண்ணலாம், அந்த கட்டமைப்பை சேஞ்ச் பண்ணலாம், தொழிலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கலாம். ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.